நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹாஸ்டல் வயரிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஹாஸ்டல் ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருக்குது, அப்புறம் அது போக ஒரு 4 ரூம்ஸ் வந்து இருக்குது. இந்த 4 ரூமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் சுவிட்ச் கண்ட்ரோலில் ஒரு பல்ப் இருக்குது. இந்த பல்பை எல்லாமே வந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு மாஸ்டர் சுவிட்சும் ஒன்று பயன்படுத்த போகிறோம். இந்த சுவிட்சை பயன்படுத்தி இந்த 4 பல்பையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் இண்டிவிஜுவலாகவும் அந்தந்த ரூமில் இருக்கக்கூடிய சுவிட்சஸையும் வச்சு அந்த பல்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு 4 பல்ப் இருக்குது. அப்புறம் 2 வே சுவிட்சில் ஒரு 4 சுவிட்ச் எடுத்துருக்குறோம். ஒரே ஒரு சிங்கிள் வே சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்குறோம். இந்த சிங்கிள் வே சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலோட ஆஃபீஸ் ரூமில் வந்து இருக்கும். இந்த 2 வே சுவிட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமோட கண்ட்ரோலில் இருக்கும். ரூம் 1, ரூம் 2, ரூம் 3, ரூம் 4னு 4 ரூமுக்கு வந்து 4 2 வே சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய சிங்கிள் வே சுவிட்சில் பாட்டமில் வந்து ஃபேஸ் சப்ளையர் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் இதோட பாட்டமில் டேரெக்டாகவே த்ரூ சப்ளை வந்து எல்லா 2 வே சுவிட்சோட பாட்டம்லையும் கனெக்ட் பண்ணுறோம். 2 வே சுவிட்சில் வந்து 3 டெர்மினல்ஸ் இருக்கும். டாப்பில் இருக்கிற டெர்மினல் பார்த்திங்கன்னா L1, சென்டரில் இருக்கிறது காமன், பாட்டமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா L2 அப்படிங்கிற 3 டெர்மினல் இருக்கும். சிங்கிள் வே சுவிட்சில் 2 டெர்மினல் தான் இருக்கும். அடுத்ததாட்டு எல்லா 2 வே சுவிட்சையுமே L1 டெர்மினல்ஸை ஃபுல்லாகவே லூப் பண்ணுறோம். லூப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ரூம் 4ஓட 2 வே சுவிட்சோட டாப்பில் இருந்து இந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய சிங்கிள் வே சுவிட்சோட டாப்பில் கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்ததாட்டு 2 வே சுவிட்சோட காமன் டெர்மினல் இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து ஃபேஸ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து எல்லா ரூமோட பல்ப்லேயும் ஃபேஸில் கனெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ரூமில் இருக்கிற பல்புக்கும் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதில் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பல்ப் எல்லாமே வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஹாஸ்டல் ரூமில் இருந்து இந்த மாஸ்டர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எல்லா பல்புகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை போகி பல்பு எல்லாமே க்ளோ ஆகும். அப்புறம் இண்டிவிஜுவல் ரூமில் இருக்கக்கூடிய சுவிட்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பல்பை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹாஸ்டல் ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணும்போது மற்ற ரூம்ஸில் இருக்கிற சுவிட்ச் எல்லாமே ஆஃப் கண்டிஷனில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பல்பு க்ளோவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாஸ்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா பல்புமே வந்து ஆஃப் ஆகிடும். இந்த மாஸ்டர் சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் ரூம் 1, ரூம் 2, ரூம் 3, ரூம் 4 இதில் இருக்கக்கூடிய 2 வே சுவிட்சை யூஸ் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாகவே ஆன் ஆஃப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாஸ்டர் சுவிட்ச் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் சுவிட்ச் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாலுமே வந்து பல்பு வந்து ஆஃப் ஆகாது. ஒன்ஸ் மாஸ்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த பல்பு வந்து ஆஃப் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.